வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸில் சில பேர் போன வாரம் நான் போட்ட வீடியோ 12 ட்ரூத்ஸ் டு லிவ் என்ரிச்ட் லைஃப் அதை தமிழில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. வளமான வாழ்க்கைக்கான 12 வழிகள், அதுதான் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல் வழி என்ன அப்படின்னு பார்ப்போம். பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும், அதுவாகத்தான் நாம் மாறுவோம். நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும், கெட்டதே நினச்சா கெட்டது தான் நடக்கும். ஐயோ இது நடந்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்தால் அதை நோக்கி தான் உங்களுடைய மனசு, உங்களுடைய உடம்பு எல்லாம் உங்களை தள்ளும். எதுவும் நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையை நீங்கள் கடந்து வந்துடுவீங்க. என்ன நடந்தாலும் நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்களோடு வாழ்வது தான் பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். அதுதான் நம்முடைய முதல் வழி வளமான வாழ்க்கைக்கு. இரண்டாவது வழி வளமான வாழ்க்கைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல உடல் ஆரோக்கியம். உடலையும் மனதையும் நல்லபடியாக வச்சுக்கிறதுல மிக முக்கிய கவனம் நம்ம செலுத்தணும். நல்ல சாப்பாடு, ஆரோக்கியமான சாப்பாடு, நல்ல உடற்பயிற்சி, இதெல்லாம் மிக முக்கியமான தேவைகளாக இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையாக இருந்தது, இன்றைக்கி மிக முக்கியமாக தேவைப்படுது. அதனால் நல்ல உடலும் மனமும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான் இரண்டாவது மிக முக்கியமான வழி வளமான வாழ்க்கைக்கு. மூன்றாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கூடையும் நல்லபடியாக பழகிற விதம். மற்றவங்களோட நல்ல உறவு மேம்படணும். அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மக்கிட்டேயே முதல்ல நல்ல உறவு பேணணும். நாம் நம்மளை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நம்ம சமநிலையோடு வச்சுக்கிட்டோன்னா தான் நாம் அடுத்தவங்களோட நல்ல பழக முடியும். நல்ல சந்தோஷமாக அவங்களுக்கும் எந்த ஒரு மனம் கஷ்டப்படாத மாதிரியும் உங்கள் மனசு கஷ்டப்படாத மாதிரியும் உங்களால் அந்த உறவுகளை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு போக முடியும். நான்காவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயத்திலிருந்து விடுதலை. எதற்கெடுத்தாலும் பயம் பயம் பயம்ட்டு கமல்ஹாசன் தெனாலி படத்தில் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையை வாழவே முடியாது. பயத்திலிருந்து விடுபடுறது வாழ்க்கைக்கு மிக முக்கியமான. பயத்திலிருந்து நம்ம விடுபடலை அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் தைரியமாக செய்ய முடியாது. எதுவுமே செய்ய முடியலன்னா அப்புறம் எதற்கு இந்த வாழ்க்கை அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்துடும். பயப்படாதீங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனதைரியத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகணும். அதுதான் நாலாவது வழி. ஐந்தாவது வழி நம்பிக்கை. அதானே எல்லாம். செய்கிற விஷயத்தில் முழு மனசோட நம்பிக்கையோட எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது நல்லதாக நடந்து முடிக்கும், வெற்றி நம்ம கைகூடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப் இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி. நம்பிக்கை இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு செய்யாமலே இருக்கலாம். ஒரு செயலை நாம் கைகூடி வரும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் அதை அணுகணும். அப்போ தான் நம்மளால் அந்த செயலில் வெற்றி பெற முடியும். ஸோ நம்பிக்கை, எது செய்கிறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. ஆறாவது வழி பக்தி. இறை பக்தியாக தான் இருக்கணுன்றில்லை, உங்களுக்கு எது மேலே நம்பிக்கை இருக்கோ அது மேலே இருக்கிற ஒரு தீவிர பக்தி தான். கண்மூடித்தனமான மூட நம்பிக்கையான பக்தியே இல்லை. உங்களுக்கு இறைவனை பிடிக்குமா, இறைவனை நம்புங்க. உங்கள் பெற்றோர்கள் தான் உங்களுக்கு இறைவராக, அவங்கள நம்புங்க. இல்லை நீங்கள் தான் உங்களுக்கு நம்பிக்கைனா அதையும் நம்புங்க. வாழ்க்கையில் ஆத்மார்த்தமான ஒரு பக்தி இல்லைன்னா எந்த விஷயமும் செய்ய முடியாது. அது இறைவனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதில் நீங்களாகவே இருந்தாலும் சரி. ஸோ பக்தி எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கை வளமையாக வாழறதுக்கான ஏழாவது வழி நமக்கு கிடைத்ததை அடுத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது. நமக்கு போதும் அப்படின்ற பிறகு மிச்சம் இருக்கிறத அடுத்தவங்களோட பகிர்ந்துக்கலனா வாழ்வு முழுமை அடையாது. ஈதல் என்பது தமிழரின் பண்பாடு. அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி அதிலிருந்து அவங்க பெற சந்தோஷத்தை பார்த்து நாம் சந்தோஷப்படுறதுல தான் தமிழர் பண்பாடு இருக்குது. அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். மனிதனுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். நல்ல செயல்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆற்றல், ஒரு உத்வேகம் வரும். அதனால் எப்போவுமே நமக்கு கிடைத்ததை அடுத்தவங்களோட பகிர்ந்து வாழணுன்றது வளமையான வாழ்க்கை வாழறதுக்கான ஏழாவது வழி. எட்டாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பு. உழைப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. உண்மையான, நேர்மையான, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுடனான ஒரு உழைப்பு நம்ம எல்லாரும் முழு மனசோட நம்ம வாழ்க்கையில் நம்ம போடணும். நம்ம செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் அதுக்கு உறுதுணையாக இருக்க போகிறது இந்த உழைப்பு தான். நம்ம எவ்வளோ உழைக்கிறோமோ அவ்வளோ அறுவடை நம்ம செய்ய போகிறோம். உண்மையாக நேர்மையாக உழைக்கணும். அதுதான் எட்டாவது வழி. ஒன்பதாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரந்த மனப்பான்மை. குறுகிய மனப்பான்மையோட, குறுகிய எண்ணங்களோட, அவநம்பிக்கைகளோடு வாழறது ஒரு வாழ்க்கையே கிடையாது.
என்ன இருந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையோட ஏன் ஒரு விஷயம் இப்படி நடக்குது, எதற்காக நடக்குது, இதனால் என்ன இது, அதோடைய சாதக பாதகங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிறது தான் வந்து இந்த பரந்த மனப்பான்மைக்குள்ளே வரும். எனக்கு, தனக்கு, தன்னுடைய குடும்பத்துக்குன்றது மட்டும் ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடாது. எல்லாத்த பற்றியும், எல்லா விஷயங்களை பற்றியும், எதிர்கருத்து தரப்புகள் எல்லாத்தையும் அலசி ஆராயிற அளவுக்கான பரந்த மனப்பான்மையும் சகிப்புத்தன்மையும் இருக்கணும். எல்லா விஷயங்களும் ஆராய்ந்து தீர விசாரித்து அதிலிருந்து தேவையான கருத்துக்களை எடுத்துக்கிற அளவுக்கு பரந்த மனப்பான்மை நமக்கு இருக்கணும். அது இல்லை அப்படின்னும் பொழுது நம்ம இந்த உலகத்தில் மற்றவங்களால் வெகு சுலபமாக வீழ்த்தப்படுவோம். அதனால் பரந்த மனப்பான்மைன்றது வளமான வாழ்க்கைக்கான 9வது வழி. 10வது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு. அது இல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே நடக்காது வாழ்க்கையில். சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் இருந்தால் தான் ஒரு விஷயத்தை மனதார நினச்சி அதை நோக்கி நம்ம உழைப்பு போடும் பொழுது அது நம்ம கைக்கூடி வெற்றி கிட்டி வரும். அதுக்கு மிக முக்கியமான தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் தான். ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கணும். இந்த சுய ஒழுக்கம் எப்போ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுன்னா, வாழ்க்கையில் நிறைய செயல்களை சாதிச்சுட்டு மேலே பணக்காரனாகவோ சக்ஸஸ்ஃபுல்லாகவோ நீங்கள் போயிட்ட பிறகு அங்கே நின்றுக்கிட்டு அடுத்தவனை ஏளனமாக பார்க்கணும் அப்படின்னு தோணும் உங்களுக்கு. அப்படி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அதை பண்ணாமல் அடுத்தவனை விட நான் வசந்தவன்ட்டு அவனை தாழ்த்தாமல் மிதிக்காமல் எல்லாரையும் அரவணைச்சு சரிக்கு சமமாக நடத்தணும். தன்னடக்கத்தோடு இருக்கிறது தான் சுய கட்டுப்பாடும் சுய ஒழுக்கமும். இங்கே அதை தான் வந்து வளமையான வாழ்க்கைக்கான வழியாக சொல்கிறாங்க. 11வது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களை புரிந்து கொள்ளும் திறமை. நம்ம எல்லாருமே வந்து ஒரே இடத்துலேருந்து தான் வந்திருக்கோம் மனிதர்களாக. மனிதர்களை புரிந்து கொள்ள முடியலைன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை அப்படின்ற ஒரு கேள்வி வருதில்ல. ஏன் நான் இப்படி இருக்கேன், ஏன் அவன் அப்படி இருக்கான், எதனால் அவன் அப்படி இருக்கான் அப்படின்ற ஒரு அடிப்படை புரிதலோடு தான் வந்து நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் அணுகணும். எடுத்தேன் கவுத்தன்ட்டு எதுவும் செய்யாமல் அடுத்தவனை உடனே வாய்ப்பு கிடைச்ச உடனே அசிங்கப்படுத்தணும்னு நினைக்காம அவங்களுடைய நிலைமையிலிருந்து புட்டிங் இன் அதர் ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அவங்க நிலைமையிலிருந்து நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தா கூட அவங்களுடைய வாழ்க்கை என்னன்னு நமக்கு புரியும். புரிதல் ஏற்பட்டுடுச்சுன்னா அவங்க கூட எப்படி பழகணும்னு தெரியும். பழக்கம் நல்லதாக ஏற்பட்டுடுச்சுன்னா அவங்களால வந்து உங்களால் அவங்களுக்கும் ஏற்படக்கூடிய பயன்கள்ன்றது வந்து அதிகமாக இருக்கும். இப்படி தான் வந்து ஒரு சமூகம் உருவாகும். ஒரு ஸ்ட்ராங்கான சொசைட்டி உருவாகிறதுக்கான வழிகள் இதெல்லாம். கடைசியாக 12வது வழி என்னன்னு சொன்னால் தன்னிறைவு அடைதல். இந்த தன்னிறைவு அடைதல் அப்படின்றது பணம் மட்டுமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, பணம் மட்டும் இல்லை, பணமும் ஒரு காரணம். நீங்கள் சம்பாதிங்க, நல்லா வாழுங்க. பட் பணத்தால் வாங்க முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கும் இருக்குது. ஒரு விஷயம் நீங்கள் ஒருத்தருக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அதை நன்றி கடனை எடுத்து திருப்பி பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அது வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் உங்களால் பண்ண முடியாது. பணத்தால் எதனாலும் வாங்கிடலாம் அப்படின்ற மிதப்பில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பேரிடி தான். பணத்தால் எல்லாத்தையும் வாங்கிட முடியாது. தன்னிறைவு அடைதல்ன்றது இதுதான். நீங்கள் பணக்காரராக இருந்தாலும் மனிதர்களோடு பழகி அவர்களுக்கு தேவையான உதவிகளை பணம் இல்லாமல் உங்களுடைய நடத்தையால் செய்து கொடுக்க முடியும் அப்படின்னா அதுதான் முழுமையான தன்னிறைவு. இதுதான் வளமையான வாழ்க்கைக்கு வாழறதுக்கான கடைசி வழி, 12வது வழி. ஸோ என்னென்னலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்றது ஒரு சின்ன ரீகேப். அந்த 12 வழிகளும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல இருக்கிறது நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம், நல்ல எண்ணங்கள். 2வது நல்ல உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும். 3வது அனைத்து மனிதர்களிடமும் மரியாதையோடும் அன்போடும் பழகுதல். 4வது பயத்திலிருந்து விடுபடுதல். 5வது நம்பிக்கை. 6வது இறைபக்தி. 7வது நமக்கு கிடைத்ததை மற்றவர்களோடு பகிர்தல். 8வது கடும் உழைப்பு. 9வது பரந்த மனப்பான்மை. 10வது சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு. 11வது மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறமை. 12வது தன்னிறைவு. இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுமோ கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் லேர்ன் டுகெதர், லெட்ஸ் க்ரோ டுகெதர் அண்ட் லெட்ஸ் கைட் ஈச் அதர். இன்னொரு வீடியோவில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பாய்.